நமஸ்காரம். எஸ்ஜி ஸ்ரீதரன் யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். நாம் ஜி ராமநாதன் அவர்களின் இசை பிரவாகத்தை சாப்பாசா சாத்தூர் பார்த்தசாரதி அவர்கள் மூலமும் ரகபிரா சுந்தரம் நானும் இணைந்து நடத்திய நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீர்கள். அது 4 பாகமாக வெளிவந்தது. அது பெரும் வரவேற்பை பெற்றது. இப்போ பார்த்தசாரதியை பொறுத்தவரையில் ஜி ராமநாதன் மூலம் தனது இசை அறிவை வளர்த்து கொண்டு அதற்கு பிறகு அவரே என்னென்ன ராகம் என்று கண்டுபிடித்து ஒரு சிறிய ஸ்டீடியோ ஒன்றை தயாரித்து அது வெளியில் வந்திருக்கு. இப்போ சாத்தூர் பார்த்தசாரதி அவர்கள் சிறந்த ஞானஸ்தர். அவர் ஒரு சிறந்த வாக்கியத்திற்காரர். எங்களுக்கு என்ன தோன்றியது என்றால், இவ்வளவு திறமை உள்ள சாத்தூர் பார்த்தசாரதியை நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம் 3 பேரும். ஏன் தனியாக அவர் வச்சு பண்ணக்கூடாது ஒரு ஐடியா தோணித்து, அதனுடைய விளைவு சாத்தூர் பார்த்தசாரதியை தனியாக இன்டர்வியூ செய்து உங்களுக்கு சமர்ப்பிக்க போகிறோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். நீங்கள் தரும் ஆதரவே எங்களுக்கு உற்சாகம். எப்போவுமே ஒரு நிகழ்ச்சியை போட்டு அதை ரசிகர்கள் பார்க்கலன்னா எங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சி போடுறதுக்கு தோணாது. ஸோ நீங்கள் தரும் உற்சாகம் எங்களுக்கு தானிக்கு நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து நிறை குறை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். சார், இந்த ராமநாதர் பூஷாவளி ராகத்துல ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு சாங். மாங்கல்ய பாக்கியத்துல எம்எல்வி லீலா பாடுற சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, சொல்லுங்க. பூஷாவளிங்கிறது வாசஸ்பதியில ஒரு ஸ்வரம் குறைச்சு வரும். வாசஸ்பதியில தனிசான்னு போறது இது தசான்னு போயிடும், அவ்வளவுதான். ரிட்டர்ன்ல அதே வாசஸ்பதி தான். போகும்போது மாத்திரம் நிஷாதம் கிடையாது, தசான்னு போயிடும், அவ்வளவுதான். தவிர சின்ன டிஃபரன்ஸ் தான். அது அவர் நெஞ்சத்திலே அச்சம் இல்லாதவர்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. ஆமா, அது நெஞ்சத்திலே அச்சம் இல்லாதவர் கண்ணதாசன் சாங். இது நெஞ்சத்திலே அச்சம் இல்லாதவர், நெஞ்சத்திலே அச்சம் இல்லாதவர், தினமும் சுகமெருவர், நாடெல்லாம் பெருமை தேடுவார், தினமும் பேச அஞ்சுகின்ற மன்னவர், நெஞ்சத்திலே அச்சம் இல்லாதவர். கண்ணதாசன் பாடல் ரொம்ப அழகான ரொம்ப கஷ்டமான பாடல். குதிரை ஓடுவார், அது இதெல்லாம் ரொம்ப கேலி பண்ணி வரும் இந்த ஹீரோவை. ஆமா, எக்கத்தங்க எப்ப குதிரை ஓடுவார், இதே வேலையா இருப்பார், வேற ஒரு காரியமும் பண்ண மாட்டாருங்க அப்படிலாம் கிண்டல் பண்ணி பாட்டு வரும். இவர் போகும் வெகு சோகமான மனம் வேகும், நாளில் 3 முறை குதிரை மீதிலே ஏறுவார், சடைக்க மாட்டார், நாளில் 3 முறை குதிரை மீதிலே ஏறுவார், சடைக்க மாட்டார். ரொம்ப அழகா டியூன் பண்ணிருக்காரு. அது ஒரு சைடு ஃபுல்லா பூஷாவளியில் போட்டு நெக்ஸ்ட் சைடுல 6 நிமிஷம் பாட்டு, இது நெக்ஸ்ட் சைடுல ராகமாலியா பண்ணிருக்காரு. இல்ல, அந்த பூஷாவளி பத்தி அனதர் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் யாருமே பண்ணல. அது மட்டும் இல்ல சார், இந்த காம்போதியில பிரதிமதியமா சார் பூஷாவளியில இந்த பாட்டு தவிர விட இன்னொரு கோமதியன் காதல்ல ஒரு ராகமாலிகை ஒண்ணு இருக்கு. அது அம்பிகாவதி டிராமான்னு ஒண்ணு வரும். அது சிற்பக்கலை விழாவில் அற்புதங்களுக்கெல்லாம் ஒரு ராகமாலிகை வரும். அதுல ஒரு ராகம் நடுவுல பூஷாவளி போட்டிருக்காரு. இமையும் விழியும் என்னை ஏளனம் செய்ய விட்டு இந்நேரம் எங்கு சென்றீர் சுவாமி? இமையும் விழியும் என்னை ஏளனம் செய்ய விட்டு இந்நேரம் எங்கு சென்றீர். அது முதல்ல நான் சரஸ்வதின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னதுன்னா அது வரைக்கும் அதேதான், ரெண்டும் காமன். இந்த காந்தாரம் அதுல வந்துடுறது, அதுல காந்தாரம் வராது சரஸ்வதியில. அதனால அப்படின்னு வருது இதுல. நான் முதல்ல சரஸ்வதி நினைச்சேன், ஏமாந்தேன். அப்புறமா பார்த்தோம் பூஷாவளியில அடிக்கடி போடுறாருன்னு நினைச்சேன். அப்புறமா
அப்புறம் வந்து இந்த பார்த்தசாரதி சபால நீங்க ஏதோ ஜி இல்ல, ராமநாதன் அது சரி. இந்த அபூர்வ ராகங்கள் சொன்னேன் இல்லையா, ஆமா, ஆமா. இந்த பூஷாவளி ஒன்று சொன்னேன். அப்புறம் வந்து இன்னொரு ராகம் கூட போட்டிருக்காரு. அது என்னன்னா அபூர்வ ராகத்துல அந்த அமரகவின்ற ஒரு படம், அதுல வந்து ஜங்கார துவனின்னு ஒண்ணு ராகம், ஜங்காரத்வனி அது போட்டிருக்காரு. அது வந்து ஜங்கார துவனி எப்படி போட்டிருக்காருன்னா, உயிர்கள் எல்லாம் இன்பமாய் உலக உயிர்கள் எல்லாம் இன்பமாய் அப்படின்னு எம்கேடி பாடுற பாட்டு. அது ஜங்காரத்வனி மேலகர்த்தா. ஜங்காரத்வனி மேலகர்த்தா 19வது மேலகர்த்தா அது போட்டாமா, அது போட்டிருக்காரு அதுல அழகா. அது ரேர் ராகம் ஆச்சு. அப்புறம் வந்து நீங்க இது சொன்னீங்க இல்லையா, அந்த இந்துஸ்தானி ராகத்துல இன்னொன்னு அவர் ஹிந்துவத்துல ஒண்ணு கூட போட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஹிந்துவத்துல ஒண்ணு ராகமாளிகளை கூட போடல ஹிந்துவத்துல. ஆனால் மணிமேகலையில் மால்கோஷ் போட்டிருக்காரு. மால்குன்ஸ் மால்கோன்ஸ்ல வந்து இந்த இன்பம் 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 இந்த உலகில் உண்மை காதல் ஒன்றே இன்பம் 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 அப்படின்னு ஒண்ணு மால்கோட்ல போட்டிருக்காரு. இததான் சார் பின்னாடி வந்து பானுமதி வந்து அந்த இதுல இப்படி ஒரு பெண்ல நானே ராதே கண்ணா கோபாலா கேட்டதில்லை கண்ணா அப்படின்னு இதை பேஸ் பண்ணி தான் அங்க அது போட்டிருக்காங்க பானுமதி. அது எந்த வருஷம் பாருங்க, இது 59 72 இல்லையா? ஓஹோ சரி சரி 72. ரைட் ரைட் ரைட். அது வந்து மால்கோஸ்ட்ல தான் போட்டிருக்காரே தவிர ஹிந்துவலத்துல ஒரு பாட்டு கூட போடல. மணிமேகலை 2 ஸ்பெஷல் ஐட்டம் அவர் யூஸ் பண்ணது, ஒன்று மால்கோஸ்ட், ஒன்று ஹிந்துவலம் போடாம மால்கோஸ்ட் முதல் தரமா போட்டாரு. அப்புறம் அதே மாதிரி கமாஸ் எதுலையுமே போடாத மணிமேகலை ஒரு கமாஸ் ராதாஜலட்சுமி பாடினா. ஸோ அதுவும் எந்த படத்துலயும் அவர் கமாஸ் போட்டதே இல்லை, அது ஒண்ணுதான். ஸோ மணிமேகலையில 2 ஐட்டம் புதுசா போட்டிருக்காரு, இது வரைக்கும் அவர் பிரயோகிக்காத ஐட்டங்கள். அப்புறம் வந்து அப்புறம் இந்த பார்த்தசாரதி சபால நீங்க ஏதோ ஜி ராமராஜன் பேர்ல ஏதோ அவார்டு இன்ஸ்டிடியூட் பண்ணிருக்கிறதா அது சொல்றேன். அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அது சொல்லிட்டு சொன்னா பொருத்தமா இருக்கும், கண்டினியூட்டி. சுக்கிரவதனின்னு ஒரு சைட்டு இருந்தது, அது நெட்ல சைட் இருந்தது. அது ரொம்ப வருஷம் ஓடணும்னா அழகா ஓடிக்கும், ரொம்ப பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாதுல. தெரியும் தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சைட்ல வந்து 2001 to 2012 அந்த ஒரு வருஷம் 11 நடுவுல இருந்து 12 நடுவுல வரைக்கும் 1 இயர் ஃபுல்லா ஜி ராமநாதனுடைய பாட்டுகள் எல்லாம் நான் அப்லோட் பண்ணேன் வித் அனக்டோட்ஸ். ஒவ்வொரு பாட்டுக்கும் மொத்தம் 99 ஃபிலிம் அவர் டியூன் பண்ணது. 99 படமா இருக்கேன்ட்டு யாரோட கேட்டா 100 அவர் டச் பண்ணலையான்னு. என்னப்பா பண்றது, அவர் 99 முடிச்ச உடனே இந்த பால்கனியில அமராவதி வந்துட்டா இவர் பாடுறதுக்குள்ள டப்புன்னு யமதர்மராஜனே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டார். இல்லாட்டா 100வது போட்டுருப்பாருப்பா அப்படின்னு நான் கமெண்ட் அடிச்சேன். ஸோ 99 படத்தினுடைய எல்லா பாட்டையும், அந்த படத்தினுடைய எல்லா பாட்டையும் நான் அந்த சுக்கிரவதனியில் அப்லோட் பண்ணேன். ஸோ அதுலேயே எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது. சுக்கிரவதனியில் வந்து ஐ யூஸ் டு பி அத்தாரிட்டி ஃபார் ஜிஆர்ன்ற அளவுக்கு எல்லாரும் என்ன சாப்பாசான ஜிஆர்னா சாப்பாசாதாங்கிற அளவுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது. கரெக்ட் தானே சார் அது? அது வந்து அது போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன், இவ்வளவு பேர் நம்ம ஜிஆர் கனெக்ட் பண்ணி எல்லாம் பிரைஸ் பண்ணிட்டு இருக்காளே, நம்ம ஜிஆருக்கா ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு எனக்கு தோணித்து. அதுக்காக தான் நான் பார்த்தசாரதி சபால
பாட்சாய சபா ஏன் செலக்ட் பண்ணேன்னாக்க பாட்சாய சபா தான் ஜி ராமநாதனுக்கு கச்சேரி கொடுத்தான். மற்ற சபாக்கார யாரும் கொடுக்கல. மற்ற அவர் கோயில் கச்சேரியெல்லாம் நிறைய பண்ணுவார், அப்புறம் பிரைவேட் ட்ரூப் எல்லாம் நிறைய கச்சேரியெல்லாம் பண்ணுவார். ஆனால் சபான்னு வந்தது போது எல்லாரும் ரெகுலர் ஆள் இதுக்கு வோக்கலிஸ்ட் இது மாதிரி தான் கொடுப்பாளுக்கு, கர்நாடிக் மியூசிக் பாடுறவாளுக்கு சினிமாக்கார ஆளுக்கு ஒன்றும் சான்ஸ் கொடுக்கறது இல்லை அந்த காலத்தில். ஸோ பாட்சாய சபாவில் ஜி ராமநாதன் கச்சேரி கொடுத்தா முதல்ல. அதுக்கப்புறம் அவர் எந்த சபாலும் பாடினாலும் எனக்கு தெரியல. ஸோ அதனால அது தவிர நான் முதல்ல ஜிஆர்எஸ் சந்திச்சதே பாட்சாய சபா கச்சேரியில தான். ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுட்டு பாட்சாய சபா மூலமா ஜி ராமநாதனுக்கு ஒரு அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணித்து. ஸோ இமிடியட்லி கான்டாக்டட் தி செக்ரட்டரி அண்ட் டிட் த நீட்ஃபுல். அது பண்ணிட்டு அது வந்து எப்போன்னா 2013 2013 இன்ஸ்டியூட்டட் திஸ் அவார்ட் இந்த நேம் ஆஃப் ஜி ராமநாதன். 12 வருஷமா டெய்லி ஒவ்வொரு வருஷமும் இந்த இசை விழாவும் போது அவ கொடுப்பான். ஸோ இது வரைக்கும் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கனாக்க முதல்ல இந்த அவார்டு வந்து டிஎம்எஸ்க்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. நான் சபா செக்ரட்டரியோட சொன்னேன், சார் இது மாதிரி எனக்கு முதல்ல டிஎம்எஸ் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கப்புறமா அடுத்த வருஷங்கள்லாம் மற்ற ஆள் கொடுத்துக்கலாம், அவரும் வயசாயிடுத்து அடுத்த வருஷம் இருப்பாரோ மாட்டாரோ தெரியாது, ஸோ இந்த வருஷம் அவருக்கு கொடுத்துருவோமே என்ன, அவர் வாங்கிப்பாரான்னு தெரியல, நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க, அவர் ஓகேன்னு சொன்னாக்க கொடுக்கலாம் அப்படின்றார். உடனே என் அண்ணா ஆரம்பாக்கத்தில் இருக்கிற என் அண்ணாவையும் அழிச்சுட்டு நானும் என் அண்ணாவுமா டிஎம்எஸ் வீட்டுக்கு போனோம். ரொம்ப முடியாம தான் இருந்தார். அப்புறம் இந்த விவரங்கள்லாம் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் சொன்னேன், என்னத்துக்கு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னால எங்கேயும் போக முடியாது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிட்டார். எவ்வளவு சொல்லி பார்த்தோம், வேண்டான்ட்டார் அவர். சரிட்டு வந்துட்டு சபா செக்ரட்டரி சொல்லிட்டு அவர் வேண்டான்னு சொல்லிட்டார். அதான் நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னாரு. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருந்து ட்ரை பண்ணேன் சார், ஃபெயில் ஆயிட்டு பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் முதல்ல அவார்டு யாரும் கொடுத்தாருனாக்க இந்த ஆர் சூரிய பிரகாஷ்னு ஒரு பாடகர், அவருக்கு தான் முதல் அவார்டு கொடுத்தது 2013. அந்த சூரிய பிரகாஷ் கொடுக்க வேண்டிய நெசிட்டி ஏன் வந்ததுன்னா, சூரிய பிரகாஷ் வந்து எப்பவுமே கச்சேரிகளை எம்கேடி பாட்டு நிறைய பாடுவார், நிறைய எம்கேடி பாட்டெல்லாம் பாடி பிரபலப்படுத்திருக்காரு. தெரியும். அதை தவிர கூட இந்த பார்க்கடல் அலை மேல வர ராகம் ஒவ்வொன்றுக்கும் சிட்டஸ்வரம் போட்டு, அதுல ஸ்வரங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, வெறும் பாட்டு தான் வர்ற ராகம் மாளிகை. இவர் ஒவ்வொரு ராகத்துக்கும் சிட்டஸ்வரம் போட்டு ரொம்ப அமக்கலப்படுத்தி வெளியில பிரபலப்படுத்தினார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜி ராமநாதனுக்கு அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வந்து கொடுக்க ராஜேஷ் சூரிய பிரகாஷ் கொடுக்குறேன்னு சொன்னேன், பிஃபிட்டிங் பர்சன் கொடுங்க அப்படின்னு. ஆர்ய சூரிய பிரகாஷ் தான் முதல் அவார்டு போச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த சீர்காழி சிவசிதம்பரமுக்கு போச்சு. சீர்காழி சிதம்பரம் போனதுக்கு அப்புறமா ராஜேஷ் வைத்யா தான் உங்களுக்கு தெரியுமே, அவருடைய மாமா வினய் அவரோட உறவுக்காரருடைய ஜியா இருக்கு ராஜேஷ் வைத்யா. அப்புறம் மதுரை ஜிஎஸ் மணி, இவர் நிறைய சினிமா பாட்டெல்லாம் பாடப்படுவார், விஸ்வநாத ராமூர்த்தி ட்ரூப்புக்காரர், எனக்கே குரு மாதிரி சார் அவரு. ஸோ அவருக்கு கொடுத்தது. அப்புறம் ராஜ்குமார் பாரதி ஒவ்வொருத்தரும் சொல்லுவார், பாரதியார் பாட்டெல்லாம் அழகா சினிமாவில் டியூன் போட்டதே ஜீராமநாதன் தான் அப்படின்னு ஒவ்வொரு தடவை அவர் மெச்சிப்பார். இத்தனை பேர் போட்டிருந்தா கூட ஜீராமநாதன் மாதிரி யாரும் போடலன்னு அவர் ரொம்ப புகழ்ந்து சொல்லுவார். ஸோ அவருக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த இசை மடலிய ராம்ஜிக்கு ஒரு அவார்டு கொடுத்தது, ஜீராமன் அவார்டு. ஒரு வருஷம் வந்து VK மணிமாறன் ஒருத்தர், அவருக்கு கொடுத்தது. அப்புறம் மகத்திக்கு கொடுத்தது. அப்புறமா கடைசியா வந்து QFR சுபஸ்ரீ தனிகாச்சலம், அவளுக்கு கொடுத்தது. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டா, ஜீராமனானே எனக்கு உயிர் மாதிரி, அவருடைய அவார்டு எனக்கு கிடைக்கிறதுனே ஜெய்வ பாக்கியம் எனக்கு ஜென்மத்துல அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ ஜீராமநாதன் பாட்டு இல்ல சினிமா பாட்டு எல்லாம் கேட்டு ஒருத்தருக்கு சங்கீத ஞானம் வருமா அப்படின்னு யாரான்னு கேட்டா அவசியம் வரும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு நானே ஒரு உதாரணம். ஏன்னா நான் ஒன்றும் சிஸ்டமேட்டிக்கா பாட்டெல்லாம் கத்துக்கல, சங்கீதம் கத்துக்கல, சரளி வரிசையிலேருந்து ஆரம்பிச்சு எதுவும் கத்துக்கல, வர்ணம் எதுவும் தெரியாது. ஸோ ஜீராமநாதன் பாட்டை கேட்டு அந்த ராகங்கள்லாம் இவ்வளோ அழகா இருக்கு, இது என்ன ராகம் பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே கச்சேரி கேட்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தர் கச்சேரி தான் முதல்ல கேட்பா, அதுல சினிமா பாட்டு கேட்டா சொல்லுவா. நான் ரிவர்ஸ் ஆர்டர், சினிமா பாட்டுக்கு ராகம் தெரியணும் அதுக்காக தான் கச்சேரி கேட்டேன் தவிர கச்சேரி கேட்கறது எனக்கு ஒன்றும் ரெகுலரா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ கச்சேரி கேட்டா என்னன்னா, இதே மாதிரி சினிமா பாட்டு அவன் பாடிட்டு இருப்பான், இதே மாதிரி சினிமா பாட்டு என்ன இருக்குன்னா என் மண்டையில ஓடுமே தவிர வேற எதுவும் பாட்டை பத்தியோ ஒரு ராகம் என்ன அழகா பாடுறதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருந்தேன்னா கொஞ்சமா டெவலப் பண்ணி இப்ப 72 மேளகர்த்தாவை பத்தி கரெக்டா சொல்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னா என்ன காரணம்? ஜீராமநாதன் தான் பேஸ். அதுக்கு வெரி கிரேட் சார். ஜீராமநாதனுடைய பேஸ்மெண்ட், அது ஒவ்வொரு ராகமா கேட்டு அப்கோர்ஸ் நம்ம ராகம் தெரிஞ்சுக்கணும், நம்ம இன்ட்யூஷனும் நமக்கு உள்ள இருக்கும். சும்மா இந்த காதல வாங்கி அந்த காதல விடுற வாழ்க்கெல்லாம் உடனே ஞானம் வந்துடும் நான் சொல்ல மாட்டேன். அர்த்தம் நம்ம ராகம் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு நமக்கு ஆசை இருந்ததுனாக்க ஷூரா வி கேன் டெவலப். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே சிஸ்டமேட்டிக்கா கத்துக்கல, ராங்கெல்லாம் டக்குன்னு எப்படி சொல்றேன்?
அதான் ராமநாதன் மாதிரி அது மாதிரி சினிமா சங்கீதம் வந்து ஏதோ 2ஆம் பட்சம்ன்ற பேச்சே இல்லை. அதுல இருந்து கூட நிறைய சங்கீத நாலேஜ் உள்ளவால டெவலப் பண்ண முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அதனால சினிமா பாட்டு கேட்டு ஜீராமன் பாட்டு எஸ்பெஷலி கேட்டு தான் நான் ராக டெவலப் பண்ணேன். அதுவும் 62க்கு அப்புறம் தான், பட்டினத்தார் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான். பட்டினத்தார்லயே நான் ஜீராமன் பக்கத்துல உட்காந்து இது என்ன ராகம் அது என்ன ராகம்னு கேட்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறேன்னு முதல்ல கேட்பாரு அவர். அப்புறமா சொல்லுவார், நான் கூட முதல் ரியாக்ஷன் அது ராகத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறேன். இல்ல சார், இந்த கனெக்ஷன்ல இப்போ ஒரு தடவை வந்து நம்ம பிஎம் சுந்தரம் ஒரு இன்டர்வியூ தூர்தர்ஷன் கொடுத்தார். அதுல வந்து ஜி ராமநாதனுக்கு ராகங்களை பத்தி நாலேஜே கிடையாது. ஏதாவது ராகத்தை பத்தி தெரியணும் உடனே சிஎஸ் ஜெயராமன் வீட்டுக்கு காரை விடுன்னு நாங்க 2 பேரும் போவோம் அப்படின்லாம் சொன்னாரு. அதெல்லாம் எந்த அளவு உண்மை எனக்கு தெரியாது, அப்படி நான் கேள்விப்பட்டது இல்லை. அவர் சொன்னாருன்னா ராமநாதனுக்கு ராகங்கள் தெரியாதுன்னா அதை விட என்ன சார் முடியும்? அவரை பார்த்தா நம்மள ராகம் கரெக்ட். அவருக்கு வந்து ஆக்சுவலி எல்லா மியூசிக் டைரக்டருக்குமே ஒரு சங்கீத வித்வான் அசிஸ்டண்டா இருப்பார். நீங்க இப்ப ஜிஎஸ் மணி ஒரு சங்கீத வித்வான் வந்து இவருக்கு இருக்கார், விஸ்வநாதனுக்கு. அதனால விஸ்வநாதனுக்கு ஒரு ராகம் தெரியாதுன்னு நான் சொல்லவில்லை. அசிஸ்டிங் ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு ராகத்திலேயோ நோட்டேஷன் எடுக்கிறதுக்கோ அதெல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சங்கீத வித்வான் இருப்பார். அது வந்து இதனால ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் ஒவ்வொரு சங்கீத வித்வான் ஒரு அசிஸ்டன்ட் நிச்சயம் வச்சுன்னு தான் இருக்கார். அந்த வகையில ஜீராமனுக்கு வந்து தம்புங்கிற ஒரு வீண வித்வான், அவர் தான் அவருக்கு அசிஸ்டன்ட். இந்த லலித பஞ்சமம் கூட அவருடைய ஹெல்ப் தான் அது. இல்லாட்டா பியூரா அது மாயமாளர்களை போயிருக்க வேண்டியது. ஒரு சொரத்தை இங்கெங்க மாற்றி அழகாக லலித பஞ்சமத்தை கொண்டு வந்தார், தம்புவனுடைய ஹெல்ப். ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு வித்வான் இருக்கத்தான் இருக்கார். அதனால மெயின் டைரக்டருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. அசிஸ்ட் பண்றதுக்கு யாரானு இருப்பா, எல்லாத்துக்குமே தான் ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா?